வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ ஃபுல்லா பாருங்க. நான் ரீசென்ட்டா தமிழ்ல ஒரு டிபேட் ஷோ பார்த்தேன். அதில சமீபமா வளர்ந்து வரும் தெரப்பீஸ ஆதரிப்போர் வெர்சஸ் எதிர்ப்போர்ங்கிற மாரி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில ஆதரிப்போர்ல இருந்த 85 to 90% பெர்சன்ஸ் யாருமே குவாலிஃபைட் டாக்டர்ஸ் மாரி தெரியல. அதில குவாலிஃபைட் டாக்டர்ஸ் பேசின கன்டென்ட் ஒரு பிஎன்ஒய்எஸ் டாக்டர் மட் தெரப்பி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் குடுப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சென்டென்ஸோட நிப்பாட்டிட்டாங்க. மோஸ்ட்டா அப்ரூவ் ஆகாத தெரப்பீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற பெர்சன்ஸை வச்சு தான் அவங்க ப்ரோமோஸும் சரி 90% ஆஃப் த ஷோவும் ரன் ஆச்சு. ஸோ இதை ஏன் இந்த சேனல் பண்ணாங்கன்னு தெரியல. தெரப்பீஸ்னால் யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணலான்னா டாக்டர்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். தெரப்பீஸ் கொடுக்கறது வேணால் தெரப்பிஸ்ட் கொடுக்கலாம். அதுவும் அவங்க படித்த அப்ரூவ்டு தெரப்பிஸ்ட்டாக இருக்கணும். அலோபதி அல்லாத மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் பிபிடி ஆர் எம்பிடி படித்த ஃபிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட போகலாம். இல்லைனா ரெஜிஸ்டர்டு ஆயுஷ் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் போகலாம். ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இப்போ ரீசெண்டாக சவரிக்பான்னு ஒரு டிபெட்டியன் மெடிசன் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டிகிரிஸ் என்னென்னலான்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதாவுக்கு பிஏஎம்எஸ், அப்புறம் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு பிஎன்ஒய்எஸ், அப்புறம் யுனானிக்கு பியூஎம்எஸ், அப்புறம் சித்தாவுக்கு பிஎஸ்எம்எஸ் அண்ட் ஹோமியோபதிக்கு பிஹெச்எம்எஸ். தமிழ்நாட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் படிச்சிருக்காங்க. இவங்க ரெஜிஸ்டர் ஆனதும் பார்த்தோம்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் கீழே தான் அவங்க ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஸோ குவாலிஃபை ஆகாமல் 6 மாதம் எந்த ஒரு யூஜிசி கைட்லைன்ஸ் கீழேயும் வராத கோர்ஸோ இல்லை 1 டே ஒர்க் ஷாப்போ இல்லை 5 டே ஒர்க் ஷாப்போ அட்டன் பண்ணிவிட்டு தன்னைத்தானே ஹீலர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க எந்த ஒரு போர்டுக்கு கீழேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரூல்ஸே கிடையாது. இதில் ஒருத்தர் சித்தா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் தான் இவருக்கு கைரோ ப்ராக்டிஸ்க்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இவர்கிட்ட ரெஃபர் பண்ணோன்னா சித்தா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எதுக்காக 4.5 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் அவங்க இன்டர்ன்ஷிப் போயிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஃபிஷ் தெரப்பி மீனை காலில் அதாவது அக்குபஞ்சர் பாயிண்டில் கடிக்க விட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாராம். அவருக்கு செப்சிஸ்னால் என்னன்னு கூட தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவிடன்ஸே இல்லாத லாஜிக்காக இல்லாத தெரப்பீஸை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா நான் மேலே சொன்ன டிகிரிஸில் இந்த டாக்டர்ஸ் வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. இந்த டிப்ளமோ இல்லை அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிவிட்டு ஹீல் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட தயவு செஞ்சு போக வேண்டாம். இதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.